உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வுப்பாளர். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், சமீப காலங்களில் சினிமா தொடங்கி ஒவ்வொரு திருமுனை பிரச்சாரம் வரையும் பிரதிபலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசு பள்ளிகளினுடைய தரம் சார்ந்தும் அரசு பள்ளிகளினுடைய நிலை உயர்த்தப்பட வேண்டியது குறித்தும் தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. குறிப்பாக அரசு பள்ளிகளுக்கான முக்கியத்துவத்தை அளிக்கணும், முக்கியமான அதிகாரிகள் தங்களுடைய மகன்களையோ மகளையோ அந்த அரசு பள்ளியில் சேர்க்கணும். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் ஒரு பிரச்சார துணையிலையும் இருந்துகிட்டு இருக்கிற சூழலில் அரசு பள்ளிகளில் தொடர்ச்சியாக தரமும் குறைஞ்சிட்டு இருக்கு, மாணவர் சேர்க்கையும் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை? மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமையை அலசலாம். முதல்ல நாமக்கல் பகுதி, கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாக பார்க்கப்படக்கூடிய நாமக்கல்ல அரசு பள்ளிகளினுடைய நிலை என்ன? இந்த தொகுப்புல பார்க்கலாம். அடிப்படை கல்வியை பெறுவதற்கு தமிழக அரசு எல்லா பகுதியிலும் அரசு பள்ளிகளை ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. கல்வி மாவட்டமாக திகழும் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் என 166 பள்ளிகள் உள்ளன. இதில் தமிழ், ஆங்கில வழிக்கல்வி முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த மாவட்டத்தில்தான் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை ஒவ்வொரு கல்வியாண்டும் குறைந்த வண்ணம் உள்ளன. மேலும் தனியார் பள்ளிகளை காட்டிலும் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைந்து வருகிறது. 30 மாணவனுக்கு ஒரு ஆசிரியர், மாணவனுடைய தனித்திறமை வெளிக்கொண்டு வருவதற்கான சிறப்பு ஆசிரியர்கள், இப்படி ஏராளமான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட ஏராளமான திட்டங்கள், பரிந்துரைகள் சமச்சீர் கல்வியினுடைய இருக்கு. முழுமையான சமச்சீர் கல்வியை அமல்படுத்தினாலே அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை என்பது அதிகரிக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளிகள் அதிகமாக உருவாகி வருவதோடு அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கிறது. அரசு பள்ளிகளில் நிதி உதவி குறைந்த அளவே அரசு வழங்குவதோடு ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் இருப்பதால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதமும் குறைந்து வருகிறது. இவற்றை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நாமக்கல் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். 14 வகையான இலவச திட்டங்கள் அரசு கொடுத்தாலும் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோட எண்ணிக்கை குறைவதற்கான முக்கிய காரணம், அரசு பள்ளிக்கூடம்னாலே அடிப்படை வசதி இல்லை, தரமான குடிநீர் இல்லை, கழிவறை வசதிகள் இல்லை. இந்த மாதிரி ஏராளமான குற்றச்சாட்டுகளை பெற்றோர்கள் மத்தியில் உருவாக்கி வச்சிருக்காங்க. தனியார் பள்ளிகளை அரசே அதிகமாக ஊக்குவிப்பதால் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருகிறது. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு 14 வகையான திட்டங்களை வழங்கினாலும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என பெற்றோர்கள் கூறுகின்றனர். அரசு பள்ளிகளில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வருடம் மாணவர் சேர்க்கை ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருதுங்க. அதே போல் அரசு பள்ளிகளை தவிர்த்து தனியார் பள்ளிகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதில் மாணவர் சேர்க்கையும் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தவறான ஒரு கொள்கை தான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அதிகமான அனுமதி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு அதிகமான ஃபண்டு ஒதுக்குறதுல இன்ன வரையிலையும் அவங்களுக்கான ஒதுக்கீடு கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் போடுவதில் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் குறைபாடு மிக முக்கியமான காரணம். தனியார் பள்ளிகளுக்கு புகழ்பெற்று விளங்கும் நாமக்கல்லில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. அப்பொழுதுதான் சமூக நீதியையும் காக்க முடியும் என்பதே நாமக்கல் பகுதிவாசிகளின் எண்ணமாக உள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கியமான நகரங்களிலும் அரசு பள்ளிகளினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யவிருக்கிறாங்க. கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி, சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ், நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் மற்றும் சென்னையிலிருந்து கிருத்திகா இணை இருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் மாநிலத்தினுடைய மிக முக்கியமான மாவட்டங்களில் மிக முக்கியமான பகுதிகளில் அரசு பள்ளிகளினுடைய நிலை என்ன அப்படிங்கிற தொகுப்புகளும் நமக்கு வர இருக்கு. கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஷெர்லி, கோவையை பொறுத்தளவு அங்கே என்ன மாதிரியான நிலைமை, அரசு பள்ளிகளினுடைய தரம் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு அல்லது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு, இங்கே சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அரசு பள்ளிகளில்? பதிவு செய்யலாம் ஷெர்லி. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சிகளானது தொடர்ந்து நடத்தப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் குறிப்பாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு நடத்தப்படும் அளவுக்கு அரசு பள்ளிகளில் அந்த போதிய தேவைகள் இருக்கா, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா அது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. குறிப்பாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது கோவை ஆனகட்டி பகுதியில் இருக்கும். இங்கே செயல்பட்டு இருக்கக்கூடிய அரசு பழங்குடியினர் நல உண்டு உறைவிட பள்ளியானது இங்கே செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வராங்க.
ஆனால் இந்த பள்ளிகளில் மேல்நிலை பள்ளி இல்லை அப்படிங்கிறது, அதாவது 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு இங்கே நடைபெறுவது இல்லை அப்படிங்கிறத இங்கே ஒரு குறையாக இருக்கிறது. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் இதனால் பல பேர் அவங்களுடைய மேல் படிப்பை தொடர முடியாத சூழலும் இங்கே நிலவி வருகிறது. இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம். இந்த பள்ளியுடைய நிலை எப்படி இருக்கு? இதனால இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வி எந்த மாதிரி பாதிக்கப்படுது? நாங்களும் ரொம்ப வருஷம் இங்கே இருக்கிறோம், 10-20 வருஷமா. இந்த பள்ளியில் 10வது 9வது தான் படிக்கிறாங்க. 12 11 12 இல்லை. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க. அப்புறம் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, கட்டி கொடுத்துட்றாங்க. கட்டி கொடுத்து சின்ன வயசுலேயே 2 குழந்தைகளை பெற்றுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு எப்படியாவது இங்கே 11 12 ஸ்கூல் இங்கே கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் குழந்தைகள்லாம் இங்கே எத்தனாவது படிக்கிறாங்கக்கா? நீங்கள் இங்கே மேற்படிப்புக்காக அங்கெல்லாம் அனுப்புறதுக்கு என்னென்ன வசதிகள்லாம் இங்கே இருக்குங்களா? எங்கள் குழந்தைங்க இப்போ 6வது படிக்கிறாங்க. இங்கே 11 12 கிடையாது. 11 12க்கு தடாது தான் போகணும். என் பிள்ளைகளை 10ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அனுப்புகிறதா அனுப்பாமல் இருக்கிறதா நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போவுமே. ஏன்னா பஸ் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைகளை எப்படி அனுப்புறது அவ்வளோ தூரத்துக்குன்னுட்டு நான் 10வதோடு நிப்பாட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அக்கா, இப்போ இங்கே இருந்து தடாகம் பள்ளி போகணும்னா எவ்வளவு நேரம் எடுக்கும்? இங்கே அருகில் பக்கத்தில் வேறு ஏதாவது 11வது 12வது படிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஸ்கூல் இருக்குங்களா? இங்கே ஸ்கூல் இல்லை, கணுவாய் தான் போகணும். என் பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிக்குது. இப்போ அவங்களே போகணுன்னாலும் இப்போ +1 +2 வந்தால் நல்லாயிருக்கு. இல்லைன்னா தடாகம் தான் போகணும். ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். அது 40 நிமிஷம் ஆயிரும் போகிறக்கு, பஸ்ஸில் போகிறக்கு. அது படிக்கட்டுலலாம் சேஃப்டி இல்லை, தொங்கிட்டு தான் போகிறாங்க. அதனால் எங்களுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தற்போது பார்த்தோன்னா கோவையில் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்காக இருக்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளிகளில் இதுதான் ஒரு பெரிய பள்ளியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகளுக்கு எந்தெந்த பகுதியிலேருந்து மக்கள் பள்ளிகள் படிக்கிறதுக்காக மாணவர்கள் வர்றாங்க? இங்கே ஏன் இந்த 11வது 12ஆம் வகுப்பு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல இருக்குங்க. மாவுத்தம்பதி, முட்டத்து வயல், ஆனைக்கட்டி, இந்த 3 இடத்துல தான் வந்து உயர்நிலை பள்ளிகள் இருக்குது. மேலும் மேல்நிலை பள்ளிகளுக்கு போகணும் அப்படின்னா சின்ன தடாகத்து தான் போகணும். இது வந்து 2 மாநில எல்லையில் இருக்குது. அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறனால அநேக குழந்தைகள் தமிழ் வழி கல்வி படிக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அட்டப்பாடியிலேருந்தும் சரி, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க மலை கிராமத்துலேருந்தும் சரி, குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த ஆனைக்கட்டி ஸ்கூலுக்கு தான் வராங்க. அதாவது இந்த ஸ்கூல் வந்து 1992 93 வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை பள்ளியாக வந்து தரம் உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 23 25 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளி வந்து மேல்நிலை பள்ளியாக வந்து தரம் உயர்த்தப்படாத காரணத்தினால நிறையா பெண்கள் இப்போ பேசினவங்க கூட சொன்னாங்க, குழந்தைங்க வந்து 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் 11 12 படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியாத காரணத்தினால நிறைய பெண் குழந்தைகள் குறிப்பாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10வது முடித்ததுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு இதுக்கு மேலே படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மாநில எல்லையில் இருக்க இந்த சிறப்பு பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பல முறை வந்து பொதுமக்கள் சார்பாக வந்து மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு வந்து பேசியிருக்காரு. ஆனால் எதனால் வந்து இந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்படுது, மேல்நிலை பள்ளியாக வந்து தரம் உயர்த்தப்படலை அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்றைக்கும். தற்போது இங்கே எத்தனை கிராமத்திலிருந்து வர்றாங்க மாணவர்கள்? இந்த போராட்டம் ஏன் இது நடைபெறாமல், அதாவது கோரிக்கை ஏன் நிறைவேற்றப்படாமல் இருக்குதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இங்கே தமிழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மலை கிராமத்துலேருந்து வராங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா கேரளாலையும் பார்த்திங்கன்னா அட்டப்பாடி, கோட்டத்துறை, அகழி மற்றும் நிறைய கிராமத்துலேருந்து வராங்க. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்க பில்லூர், அத்திக்கடவு அந்த மாதிரி மலை கிராமத்துலேருந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு பள்ளியில் வந்து ரொம்ப தூரமாக இருந்து வர குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உண்டு உறைவிட பள்ளி அப்படிங்கிறனால இங்கே ஹாஸ்டல்லே தங்கி வந்து படிக்கிறாங்க. பாய்ஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக ஹாஸ்டல் இருக்குது, கேர்ள்ஸ் தனியாக செப்பரேட்டாக ஹாஸ்டல் இருக்குது. இப்போ ஏன் இந்த 2 மாநில எல்லையில் இருக்க இந்த பள்ளியை வந்து தரம் உயர்த்தப்படலை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் இன்னும் வந்து
ஒரு புதிராக இருக்குது. கோவை மாவட்டத்து வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற பள்ளியை மட்டும் வந்து மேல்நிலை பள்ளியாக வந்து தரம் உயர்த்திருக்காங்க. கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்க வேல்ஸ்புரம் அப்படிங்கிற பள்ளியை வந்து தரம் உயர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த 2 பள்ளிகளையும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து மாணவரோட சதவீதம் வந்து ரொம்ப கம்மி. அப்போ இங்கே வந்து ஒரு 400க்கு மேலே படிக்கிற குழந்தைங்க இப்போ கரண்ட்டில், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த பள்ளியில் வந்து படிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான எவிடன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன் இந்த பள்ளி மட்டும் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு தெரியல. கேரளா கவர்மெண்ட்டு கூட வந்து தமிழ் வழி கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டத்துக்காடு அப்படிங்கிற பகுதியில் வந்து இப்போ வந்து உயர்நிலை பள்ளி 10வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டே வந்து அங்கே பள்ளி ஏற்படுத்தி இருக்காங்க. ஏன் தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய நம்ம தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்குடியினர் மக்களோட வாழ்க்கை தரம் மேம்படணும். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி கொடுத்தா தான் அவங்க வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அப்போ இது வந்து 10வதுக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து மேல் படிப்பு படிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைகளோட கனவுகள் வந்து நம்ம இந்த 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அவங்க கனவுகளெல்லாம் சிதைக்கிற வண்ணமாக இருக்குது. அரசாங்கம் வந்து இது வந்து ஒரு சிறப்பு இதாக எடுத்து இந்த பள்ளியை வந்து மேல்நிலை பள்ளியாக வந்து தரம் உயர்த்தினா அநேக மாணவர்கள் வந்து இதனால் பயனடைவாங்க. அவங்க வாழ்க்கை தரம் வந்து நல்ல மேன்மையடையும். நிச்சயமாக இப்போ தற்போது இந்த பள்ளியானது அநேக மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையில் ஒரு 2 எல்லை, அதாவது தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியில் அநேக மாணவர்கள் படித்து வராங்க. இவங்களுடைய படிப்பு அதாவது தொடர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய 24க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவங்களுடைய கல்வி அறிவில் மேம்படுவதற்காக இந்த பள்ளியில், அதாவது மேல்நிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக அரசு இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆள் சேர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் இந்த மாதிரி இருக்க பள்ளிகளை மேலும் தரம் உயர்த்தணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மாணவர்கள் மக்கள் அனைவரும் அவங்களுடைய கல்வி தரத்துல மேம்பட்டு சமுதாயத்துல ஒரு போட்டி போட சூழல்ல உருவாக்க வேணும்னா அரசு இங்க இருக்கக்கூடிய பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும், அதனை மேல்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோவையில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி விளக்கியிருந்தாங்க. அதை தாண்டி வேறொரு திசையில், அதாவது அதற்கு நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய கடலூர் பகுதியில் வேறு மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. தொடர்ந்து ஆங்கில மோகத்தால் தனியார் பள்ளி நாடி செல்றது ஒரு புறம் இருந்தாலும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் மீதான நம்பிக்கை குறைந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பொதுமக்களால் கடலூர் பகுதியில் சொல்லப்படுது. அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய சமூக சூழலும் ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுது. என்ன மாதிரியான காரணி, என்ன மாதிரியான சூழல், இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் கல்வித்தரத்தில் ஆண்டுக்கு ஆண்டு பின்தள்ளப்பட்டு இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் தமிழகத்தில் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மேல்நிலை பள்ளிகளை பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்தில் 237 அரசு மற்றும் நகராட்சி பள்ளிகளும் 46 அரசு உதவி பெறும் பள்ளிகளும் 137 தனியார் பள்ளிகளும் என மொத்தம் 410 பள்ளிகள் உள்ளன. தொடக்க கல்வியை பொறுத்தவரை 1016 ஊராட்சி பள்ளிகளும் 58 நகராட்சி பள்ளிகளும் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் 112 பள்ளிகளும் 238 அரசு உதவி பெறும் பள்ளிகளும் 258 தனியார் பள்ளிகளும் உள்ளன. அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் அதிக அளவில் இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பதற்குத்தான் ஆர்வம் காட்டுகின்றனர். முதல் நம்பிக்கை வரணும். அரசு பள்ளிகள் மீதும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீதும் அரசு மீதும் நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு, பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு அரசினுடைய செயல்பாடுகள் அமையுமானால் குறுகிய காலத்திலே நம்முடைய மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ அதில் வந்து முதலாவதாக அடிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அரசு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றது. அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியிலேயே சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசை ஏமாற்றி ஆங்கில வகுப்புகளுக்கு மாணவர்களிடையே தனியார் பள்ளிகளுக்கு நிகரான கட்டணம் வசூல் செய்வதால் தனியார் பள்ளிகளையே மக்கள் நாடுகின்றனர். கல்வித்துறை அதிகாரிகள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு அளிக்கும் தனித்தன்மையை அரசு பள்ளி மாணவர்களுக்கு அளிப்பதில்லை. அரசு நிகழ்ச்சிகள், போட்டிகள் போன்றவற்றில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசு அதிகாரிகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அளிப்பதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தனியார் பள்ளிகளிலே ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருந்தவர்கள் தேர்வு பணி மூலமாக
ஆசிரியர் தேர்வு பணி மூலமாக இன்றைக்கு தமிழக அரசிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்பு இருந்த தனியார் பள்ளியில் காட்டிய அக்கறை, அந்த தேர்ச்சி விகிதத்தை இன்றைக்கு அரசு பள்ளிகளால் அதே ஆசிரியர்களால் ஏற்படுத்த முடியாத சூழ்நிலையை நம்மால் சாதாரணமாக காண முடிகிறது. அரசு பள்ளி ஆசிரியர்களோ கற்பிப்பது மட்டுமின்றி அனைத்து பணிகளையும் கவனிக்க வேண்டிய பணிச்சுமையினால் மாணவர்கள் மீது கவனம் செலுத்துவது குறைந்து விடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அரசு பள்ளிகளில் முறையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி முறையாக கண்காணிக்க வேண்டும் என்பதே கடலூர் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். கடலூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. ஆல்வின், நெல்லையை பொறுத்தளவு அரசு பள்ளிகளினுடைய சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? அரசு பள்ளிகளினுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு? பதிவு செய்யலாம் ஆல்வின். வணக்கம் தேவேந்திரன். திருநெல்வேலி மாவட்டத்தில் 21 வட்டாரங்களாக பிரித்து அரசு பள்ளிகள், அதாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள், இந்த துவக்க பள்ளிகள் எல்லாம் செயல்பட்டு வருகிறது. இப்படி இந்த 21 வட்டாரங்களை உள்ளடக்கி 1000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் இன்று திருநெல்வேலி மாவட்டத்திலே தொடக்க பள்ளிகளாக செயல்பட்டு வருகிறது. தற்போது நாம் திருநெல்வேலி மாநகரத்திற்கு உள்ளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியாக செயல்படக்கூடிய திம்மராஜபுரம் அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் இருக்கிறோம். மிக குறைந்த அளவிலே இந்த பள்ளியில் மாணவர்கள் படித்து வருகிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை சற்று கூடியிருப்பதாக பள்ளியினுடைய ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நிலை, ஆசிரியர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் மாணவர் சேர்க்கைக்காக மேற்கொண்டார்கள், இந்த பள்ளியினுடைய உட்புறமாக சென்று பார்க்கலாம். அதாவது அரசு தரப்பில் பள்ளியினுடைய தரங்களை உயர்த்துவதற்கு பல்வேறு வகையான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியை பொறுத்தவரையில், அதாவது தனியார் பள்ளிகளில் எப்படி செயல்வழி கற்றல் கல்விகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறதோ அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் அரசு பள்ளிகளிலும் அந்த கல்விகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நாம் பார்க்கலாம், அரசினுடைய மூலமாக வழங்கப்படக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு செயல்வழி கற்றல் மூலமாக இந்த மாணவர்களுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. அதாவது தொடக்க பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய புரிதல்களை வளர்த்துக் கொள்ள முடியுமோ அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வந்து கல்வியினுடைய திட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கு இந்த திரையினுடைய மூலமாக மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது கற்பிக்கப்பட்டு வருகிறது. குறைந்த அளவிலான மாணவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். ஆசிரியர் 2 பேர் இந்த பள்ளியில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள், இங்குள்ள ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பள்ளியில் பணியாற்றிட்டு வரீங்க, இங்கே எப்போ வந்தீங்க, இந்த பள்ளிக்கு எப்போ வந்தீங்க, இந்த பள்ளிக்கான மாணவர் சேர்க்கைக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்தீங்க சார்? நான் இந்த கல்வியாண்டு முதல் இந்த பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இது சிட்டியினுடைய மைய பகுதியில் இருப்பதால் அருகாமையிலே நிறைய ஆங்கில வழி கல்விகள் நிறுவனங்கள் இருக்கிறது. ஆகவே கடந்த ஆண்டுகளாகவே பல ஆண்டுகளாகவே மக்கள் வந்து ஆங்கில வழி அந்த மோகத்தில் தனியார் பள்ளிகளில் படித்தால்தான் தரம் உயர்ந்து இருக்கும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளுக்குமே தனது குழந்தைகளை அனுப்பி வைத்தார்கள். இருந்த போதிலும் அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், இலவசமாக ஒரு தரமான கல்வியை நமது மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நோக்கத்தில் நாங்கள் இந்த கல்வியாண்டில் மே மாதம் கிட்டத்தட்ட 10-20 நாட்களாக அரசினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாங்கள் வீடு வீடாக சென்று அரசு பள்ளி எவ்வளோ தரமான கல்வி கொடுக்கிறோம், அதுவும் இலவசமாக, அத்தனையும் இலவசமாக ஆங்கில வழி கல்வியும் கொடுக்கிறோம் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்கள் மூலமாக வீடு வீடாக சென்று கொடுத்து இப்போது ஒரு 10-20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியிலே இந்த பள்ளியிலே அட்மிஷன் போட்டிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. இன்னும் வரும் கல்வியாண்டிலே இதனுடைய எண்ணிக்கை மேலும் உயரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு மாணவர்களுக்கு கற்பித்தல் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து தரம் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசு பள்ளிகளில் அரசு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தந்திருக்கிறாங்க, என்ன மாதிரி தனியார் பள்ளிகளோடு ஒப்பிடும்போது இங்கே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை நம்ம வச்சுருக்கிறோம்? இப்போது அது அடிப்படை வசதிகள், அந்த கட்டமைப்பு வசதிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்போது அரசு பள்ளியிலே கடந்த ஆண்டுகளாகவே அரசு இதற்காக பல்வேறு தொகையில் நிதியை ஒதுக்கீடு செய்து தளவாட பொருட்கள் அனைத்து பள்ளிகளிலுமே அவர்களுக்கு இலவச மின்விசிறி வசதி, அடுத்து கழிப்பறை வசதிகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆடியோ வீடியோ விசுவல் காணொலி காட்சி மூலமாக வீடியோ மூலமாக அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்துவதற்கு டிவி, விசிடி அப்படின்ட்டு எல்லாமே, டிவிடி பிளேயர் அப்படி அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ், அனைத்து வகையான ஒளி சாதனங்கள், கட்டமைப்பு வசதிகள், ஏபிஎல் கார்ட்ஸு, அதபடி அந்த மாணவர்களுக்கு தேவையான இலவச நோட்டு புத்தகங்கள், வண்ண கலர் பென்சில் என்று அனைத்து உபகரணங்களுமே இலவசமாக நாங்கள் கொடுத்து அந்த மாணவருடைய தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 20 நாளாக போயிருக்கிறதா சொன்னீங்க. அப்போ அந்த ஃபீல்டில் போய் அட்மிஷனுக்காக அந்த ஃபீல்டுக்கு போகும்போது அந்த களத்தில் போய் சேர்க்கும்போது அந்த பெற்றோர்கள்ட்ட, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்களுடைய மனசில் அரசு பள்ளிகள் சார்ந்து என்ன நோக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? பெற்றோர்கள் வந்து இந்த அரசு பள்ளிகளை சமீப நாட்களாக ஏன் அந்த மாணவருடைய சேர்க்கை குறைந்தது என்று விசாரிக்கும் பொழுது அவருடைய கருத்து என்னவாக இருக்குது என்றால், முன்பெல்லாம் வந்து அரசு பள்ளியில் ஒன்லி தமிழ் வழி கல்வி மட்டுமே இருந்தது. ஆகவே தமிழ் வழி கல்வி தான், ஆங்கில வழி கல்வி, ஆங்கில மோகத்தில் நமது குழந்தைகளை ஆங்கில வழி கல்வி படிக்க வேண்டும் என்று கான்வென்ட் ஸ்கூலு, நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அந்த குழந்தைகளை அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் அரசாங்கம் வந்து இல்லை நம்ம அரசு பள்ளியிலே ஆங்கில வழி கல்வியை கொண்டு வருவோம் அப்படி இப்போது கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக ஆங்கில வழி கல்வி அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை பற்றிய போதிய அந்த ஃபீல்டு ரீச்சிங் இல்லாதனால தான், இல்லை ஆங்கில வழி கல்வி எந்த அளவுக்கு தரமாக அரசு பள்ளி இருக்கிறது என்ற போதிய விழிப்புணர்வு பெற்றோர்கள் இல்லாமல் தான் இதுவரை சேர்க்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த கல்வியாண்டில் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை சேர்த்திருக்காங்க. வர கல்வியாண்டில் ஆங்கில வழி கல்வி தரமாக இருக்கும்போது நாங்கள் அரசு பள்ளியை சேர்ப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் எங்களுக்கு. அதே போல் இப்போ இங்கே நம்ம இதில் வந்து ஏறத்தாழ ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தமிழ் மீடியமா ஆங்கில மீடியமா, இவங்க எப்படி சேர்த்தாங்க? இவங்க பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? அதாவது பொதுவாக பெற்றோர்கள் தரப்பிலே அது வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வசதி படைத்தவங்க எல்லோருமே தனது குழந்தைகள் ஆங்கில வழி கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு மோகம்தான், ஆர்வம் தான் அதிகமாக உள்ளது. ஆகவே தான் அரசு வந்து எங்களுக்கு இந்த பள்ளியில் வந்து நீங்கள் இந்த கல்வியாண்டு முதல் ஆங்கில வழி கல்வியை நடைமுறைப்படுத்துங்க, ஏன்னா அரசினுடைய திட்டங்கள் வந்து முழுமையாக மக்களுக்கு சேரணும்னு சொல்லி ஆங்கில வழி கல்வியில் தான் இப்போ 10 பிள்ளைகளை அவங்க சேர்த்துருக்காங்க. ஸோ இன்னும் வர கல்வியாண்டில் நீங்கள் நல்லபடியாக அந்த பிள்ளைங்களுக்கு அந்த டீச்சிங் லெவலில் போகும்போது நாங்கள் எங்களுடைய அனைத்து பிள்ளைகளையும் இந்த ஆண்டு அட்வான்ஸாக நாங்கள் வேறு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டோம். போன ஆண்டு படித்த பிள்ளைங்க நாங்கள் வந்து அங்கேருந்து லீவ் பண்ணி வர முடியல. ஸோ அடுத்த கல்வியாண்டு எங்களுடைய அனைத்து குழந்தைகளையும் சேர்ப்போம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அதற்காக நாங்கள் தியாக உணர்வோடு தினசரி பெற்றோர்களை சந்திக்கிறோம். எங்களுடைய தளவாட பொருட்கள், வசதிகள், தரங்கள் அனைத்து பற்றி அந்த பாடத்திறன்களை பற்றி அந்த பெற்றோர்களுக்கு விலைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது தேவேந்திரன் பார்க்கலாம், இந்த பள்ளியில் தற்போது ஏறத்தாழ ஒரு சிறுவர்களாக ஒரு 9 பேர் இந்த பள்ளியில் வந்து பயின்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடந்த ஆண்டு இந்த பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை மிக சொற்ப அளவில் இருந்திருக்கிறது. அது இப்போது ஒரு 15ஆக உயர்ந்திருக்கிறது. இன்று சில குழந்தைகள் பள்ளிக்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இந்த ஆசிரியர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தாங்கள் தொடர்ச்சியாக இந்த பள்ளியின் மாணவர் சேர்க்கைக்காக போராடினோம். ஆனால் பெற்றோர்களிடத்தில் அரசு கொடுக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வி குறித்த ஒரு போதுமான விழிப்புணர்வு இன்றும் இல்லை. அதாவது அரசு பள்ளிகளில் எல்லாம் இலவசமாக கொடுப்பதனுடைய காரணமாக அதனுடைய தரம் குறித்த ஒரு சந்தேகத்தை பெற்றோர்கள் எழுப்புகிறார்கள். ஆனால் டெட்டு அதே போன்று இன்னும் மற்றபடியான தகுதி தேர்வுகள் மூலமாக நாங்கள் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களாக அரசு பள்ளிக்கு வந்திருக்கிறோம், தகுதியான கல்விகள் அரசு பள்ளியில் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அரசு ஆசிரியர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பார்க்கலாம், உண்மையிலே அவங்களுக்கு தேவையான இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான அனைத்துமே அவர்களுடைய காலணி முதல் அனைத்துமே இலவசமாக கொடுக்கப்பட்டாலும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை என்பது குறைந்த அளவில் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் அரசு இன்னும் அவர்களுடைய தரம், அதாவது இங்கு என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பது குறித்து இந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு அதாவது பெற்றோர்களுக்கு விளக்க வேண்டியது அரசினுடைய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த பள்ளியை நாம் பார்க்கலாம். இந்த பள்ளிக்கு வெளிப்புறமாக வந்தோம் என்று சொன்னால் இந்த பள்ளியிலிருந்து மிக அருகாமையிலேயே ஒரு தனியார் பள்ளி ஒன்று செயல்படக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இந்த பகுதியில் பார்க்கலாம், இங்கிருந்து பார்த்தால் தெரியும், மிகவும் 10 அடி தொலைவில் ஒரு ஆங்கில பள்ளி என்பது இந்த இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? ஏன்னா ஒரு அரசு பள்ளி இருக்குது, அரசு பள்ளியில் ஆங்கில வழி கல்வியாக அதுவும் இங்கே செயல்பட்டு வரும்போது இதுக்கு பக்கத்தில் யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? இதெல்லாம் ஒரு மிக வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அரசு பள்ளிகளில் அவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது பக்கத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கு இடம் கொடுக்கும்போது பெற்றோர்கள் அங்கு கொண்டு சேர்க்க வேண்டிய நிலையும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியிலுடைய கழிப்பறைகள் அதுபோன்று மதிய உணவு திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இந்த அரசு ஆசிரியர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது போன்ற பல திட்டங்கள் இருந்தாலும் இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கை என்பது குறைவாக இருக்கிறது. அந்த ஆசிரியர் ஒரு வலுவான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்த ஆண்டு இதைவிட மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்படும், கள ஆய்வுகள் களத்தில் சென்று பணிகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் தேவேந்திரன். இதுதான் திருநெல்வேலியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்ற பள்ளிகளில் இன்னும் அதிகமான மாணவர் சேர்க்கை இருக்கிறது. கல்வி அதிகாரிகளோடு பேசிய போது கூட இன்னும் மாணவர் சேர்க்கை கூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க தேவேந்திரன். ஆல்வின், சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய நிலைமை குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. அவ்வளவு சிறப்பான திறமையான ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான முறையில் கல்வி கற்றல் பணி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்லையும் ஏன்
மாணவர் சேர்க்கைங்கிறது குறைவாக இருக்குது. என்ன மாதிரியான பணிகளை செய்யும் பொழுது இந்த மாணவர் சேர்க்கைங்கிறத அதிகப்படுத்த முடியும்னு நம்புகிறாங்க? அதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க பக்கத்திலேயே மிக அருகிலேயே ஒரு தனியார் கல்வி நிலையத்துக்கு எப்படி அனுமதி கிடைச்சது? அந்த தனியார் கல்வி நிலையம் அங்கே இருப்பதால் அரசு பள்ளிக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது? அதை தாண்டி இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டும் மக்கள் ஏன், பெற்றோர்கள் ஏன் அரசு பள்ளியை நாடாமல் தனியார் பள்ளியை நாடுறாங்க ஆல்வின்? நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது இந்த பள்ளியை பொறுத்தவரையில் அரசுக்கான திட்டங்கள் அனைத்துமே செயல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அதாவது கல்வி அதிகாரிகள் ஒன்றை நன்றாக ஒரு பக்கத்தில் ஒரு அரசு பள்ளி இருக்கின்ற போது தனியார் பகுதிகளிலே வந்து இப்படி ஒரு அரசு பள்ளிக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி அங்கே படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே வந்து ஆங்கில வழி கல்வியில் தான் படிக்கிறாங்க. இங்கே என்ன சூழல் இருக்குது, இந்த குழந்தைகளோடு கூட நம்ம வந்து பேசலாம். தம்பி, இப்போ உங்களுக்கு இப்போ வந்து டிவியில் வந்து பாடம்லாம் சொல்லி தர்றாங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கு. எப்படி உங்களுக்கு வந்து அதில் சொல்லி தரும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கா? அது எப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்குலாம் எப்படி இருக்குமா? நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நீங்கள் என்ன எப்படி படிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குமா? அங்கே நல்லா இருக்கு. இங்கிலீஷ்லாம் சொல்லி தர்றாங்க. நீங்கள் இப்போ எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? உங்களுக்கு இதில் இங்கிலீஷை சொல்லி தரும்போது எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கு. அதே போன்று இந்த ஆசிரியர்களோடு கூட நாம் பேசலாம். ஆசிரியர்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் அரசு பள்ளிகளில் கொடுக்கப்பட்டது? இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க சார்? அரசு வந்து இந்த SSA திட்டத்தின் கீழே மாதம் ஒரு முறை இந்த CRC குறுவள மைய பயிற்சி சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த மாதத்திற்கான ஒரு பாடத்திட்ட முறைகளை வந்து எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இப்போ செயல்வழி கற்றலில் அறிவியல் பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், கணிதத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம், அதனுடைய ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து மாதம் ஒரு முறை எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பொம்மலாட்டமாக இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களுக்கு கதை சொல்கிற விதம், அதே மாதிரி பாட்டு சொல்லி எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுடைய ஃபுல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அடிப்படையில் எங்களுக்கு மாதந்தோறும் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி என்னென்றால், நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து வரக்கூடிய நம்ம கல்வி மானிய கோரிக்கை ஜூன் 15ஆம் தேதி வந்து மிகப்பெரிய அளவிலே நாடே எதிர்பார்க்கிற 40 புதிய திட்டங்களை அரசு பள்ளியில் நாங்கள் வந்து அறிவிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். வெறுமனே பாடத்திட்டங்கள் மட்டுமல்ல, அவருடைய உடல் உள்ள ஆற்றலையும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு யோகா டீச்சர், பிசிக்கல் மாஸ்டர் அப்படின்னு நியமிக்க போறதாக அறிவிப்புகள் கொஞ்சம் வெளிவந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அரசு பள்ளியினுடைய முழு உடல் உள்ள அறிவுத்திறன் சார்ந்த அனைத்து ஆற்றலையும் வளப்படுத்தும் வகையில் எங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாக இப்படி சொன்னதில் ஒரு வருத்தத்தை முன் வச்சிங்க. மாணவர்களுக்கு சேர்க்கைங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த களத்தில் போய் நீங்கள் சொல்லும்போது பெற்றோர்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ வந்து புரிதல் இல்லாததுக்கு நான் என்னுடைய அந்த ஃபீல்டை பார்க்கும்போது இந்த புரிதலுக்கு அவங்க பின்தங்கக்கூடிய காரணமாக கருதுவது என்னவென்றால், இப்போ வந்து எப்போவுமே பாருங்கள், இலவசமாக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் மனிதனுடைய மென்டாலிட்டியில் அதனுடைய தரத்தை குறைச்சி தான் நினைப்போம். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து 10 ரூபான்னு சொல்லி கொடுங்க, அதை வந்து ஆரம்பமாக சரி பொருள் 10 ரூபா 10 வாங்குவாங்க. அதே பொருளை நீங்கள் கொஞ்ச நாள் இலவசமாக கொடுங்க, அந்த பொருளுடைய தரம் வந்து மக்களுடைய மென்டாலிட்டியில் குறைவாக நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அரசு பள்ளியில் எல்லாம் இலவசம், அனைத்தும் இலவசம்னு. ஸோ அப்போ இலவசம்னா அங்கே எந்த மாதிரி தரம் இருக்கும் அப்படி இவங்களே தனக்குள்ளையான ஒரு பிற்போக்கான மனப்போக்கை வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. உங்களை போல் அந்த பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணி இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர் அனைவருமே தகுதி தேர்வு மூலமாக டெட்டு, TRP, அரசு தேர்வு வாரியம் என்று அனைத்து வகையான முழுமையான பயிற்சிகள் பெற்று தேர்வுகளை தேர்ச்சி பெற்று தான் இங்கே பயிலுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மெட்ரிகுலேஷன் வேலை பார்க்குறவங்க யாருன்னா அந்த பாஸ் பண்ணாதவங்க தான் மெட்ரிகுலேஷன் வேலை பார்க்குறாங்க. அரசு பள்ளியில் இருக்கவங்களாம் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. தகுதி தேர்வாக இருக்கட்டும், அரசு தேர்வு வாரியத்தின் மூலமாக வரக்கூடிய TRP எக்ஸாம் இருக்கட்டும். ஸோ முழுமையான தகுதி படுத்த ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லை அனைத்து உபகரணங்களும் இந்த மாதிரி உபகரணம் நீங்கள் வேணால் நீங்கள் தனியார் பள்ளியில் பாருங்கள், ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கு இந்த மாதிரி ஃபேன் வசதி இருக்கா, இந்த மாதிரி டிவி இருக்குதா, இல்லை DVD இருக்குதா, கம்ப்யூட்டர் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். எல்லா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குதில்லை. ஸோ இங்கே வந்து இதனுடைய ஒரு உண்மையான விவரம் வந்து மக்களுக்கு இன்னும் போய் சேரணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸ் மட்டும் இல்லை, விடுமுறை நாட்களோட எங்கள் விடுமுறையை தியாகம் பண்ணிக்கிட்டு நாங்கள் அந்த வெயிலும் பார்க்காம வீடு வீடாக போய் துண்டு பிரசுரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறோம். அதேமாதிரி பொதுமக்கள் மட்டும் இல்லை, நீங்கள் பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய கல்வியாண்டில் அதிகப்படியான மாணவர்கள் இன்னும் இன் ஃபியூச்சர் ஒரு 5 ஆண்டுக்குள்ள அனைத்து மாணவர்களும் அரசு பள்ளியிலே பயிலார்கள் என்ற ஒரு நிலையை கூட வராங்க எதிர்பார்க்குறோம். நம்ம நம்பிக்கை. நிச்சயமாக தேவேந்திரன் அந்த ஆசிரியர் ஒரு உறுதியான ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார். அரசு பள்ளியிலே எங்களால் சிறப்பான கல்வியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த இடத்தில் இந்த களத்தில் பார்க்கின்ற போது அந்த மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிற கருத்தை அந்த சிறிய மாணவர்கள், குழந்தைகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு பல திட்டங்களை கொண்டு வந்து இது போன்று இன்னும் மாணவர் சேர்க்கைக்கு என்னென்ன செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத முன்னெடுத்து கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன், இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கள நிலவரம்.
ஆல்வின், நீங்கள் ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அதுவும் சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளியினுடைய நிலைமை குறித்து காட்சிப்படுத்தியிருந்தீங்க. உங்களுடைய கள ஆய்வினுடைய அடிப்படையில் திருநெல்வேலியில் இயங்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகளினுடைய நிலைமையும் இதுதானா? இந்த அளவுக்கு சிறப்பான முறையில், சீரிய முறையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அரசு மேல்நிலை பள்ளிகளினுடைய தரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நீங்கள் முக்கியமான இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். அதாவது நான் கடந்த முறை நம்மளுடைய தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பான செயல்பாடுகள் முன்வைக்க முடிந்தது. அதாவது மல்லக்குளம் என்ற ஒரு கிராமத்தை முன்னுதாரணமாக சொல்லலாம். அந்த கிராமத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் சேர்க்கை இல்லாமல் இருந்த ஒரு பள்ளியில் தற்போது அந்த பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆசிரியர்கள் அரசனுடைய திட்டங்களாக செயல்வழி கற்றல் முறைகளை மிகவும் சீரிய முறையில் செயல்படுத்தியதனுடைய காரணமாக அந்த பள்ளியில் இன்று 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு முன்னுதாரணமான ஒரு பள்ளி என்று சொல்லலாம். கடந்த முறை அதாவது இந்த அரசு பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செயல்வழி கற்றல்கள் இன்று மாணவர்களுக்கு மிகவும் எளிமையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை போன்று நீங்கள் கேட்டீர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கள ஆய்வு என்று சொல்லி. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பள்ளிகளில் இன்று இந்த அரசனுடைய திட்டங்கள் மிகவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு சில பள்ளிகளில் அந்த குறைபாடுகள் என்பது இருக்கலாம். ஆனால் அந்த திட்டங்களை, அதாவது அந்த குறைபாடுகள் உள்ள பள்ளிகளை கண்டறிந்து அதையும் சிறப்பான முறையில் செயல்படுத்த வேண்டியது அரசு அதிகாரிகளுடைய கடமையாக இருக்குமே ஒழிய அனைத்து பள்ளிகளிலும் கல்வியினுடைய தரம் குறைந்ததாக இல்லை. ஏனென்று குறிப்பாக திருநெல்வேலி மாநகரத்தில் கல்லணை என்ற பள்ளியை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டுதோறும் மாநில அளவில் மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு அரசு பள்ளியாக இன்று அது இருந்து கொண்டிருக்கிறது. தென்னகத்தினுடைய ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய பாளையங்கோட்டையிலும் அரசு பள்ளிகளுடைய செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில பள்ளிகளில் குறைபாடுகள் இருக்கிறது, அது இல்லை என்று மறுக்க முடியாது. அதற்கு அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு. அதனுடைய மூலமாக வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களிடம் ஒரு தவறான பிம்பம் என்பது ஏற்படலாம். மற்றபடி அரசு பள்ளிகள் ஒரு சிறப்பான செயல்பாட்டை நோக்கி முன்னெடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கள நிலவரம். தேவேந்திரன். ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை, அரசு பள்ளிகளினுடைய தரம் அப்படிங்கிறது எந்த வகையில் மேம்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு? அதே நேரத்தில் அரசு பள்ளிகளினுடைய சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது குறைந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன மாதிரியான நிலவரம்? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை பார்த்தீங்கன்னாக்கா வருடம் குறைந்து வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தும் வகையில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அதாவது அரசு தரப்பில் உத்தரவிட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் பெற்றோர்கள் வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளில் தரமில்லை, அது தரமில்லை என்பது தான் பெற்றோர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இருந்த போதும் தற்போது இங்கு அரசு பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் தற்போது மேம்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கட்டமைப்பு வசதி என்பது தனியார் பள்ளிக்கு நிகராக தற்போது அரசு பள்ளிகளில் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நீங்க பார்க்கலாம், நான் இப்போ சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கு இருக்கேன். இந்த பகுதியில் அதாவது தனியார் பள்ளிக்கு இணையான கட்டிடங்கள் செஞ்சிருக்காங்க. அதே போல மாணவர்கள் படிப்பதற்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாணவர்களோட எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவது நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இங்க இருக்கிற வகுப்பறைகளில் எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க, எப்படி அவங்களுக்கான வகுப்புகள் நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது துவக்கப்பள்ளி. இங்கு பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்காக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணங்குறிச்சி சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் மாணவர்களுக்கான வகுப்புகள் இங்கே நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல தற்போது மாணவர்களுக்கான இந்த ஆண்டு இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. தற்போது இந்த அரசு பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் நேரில் சென்று இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கை ஏற்கொண்டு வந்துருக்காங்க. தற்போது இந்த பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தற்போது இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் பல பள்ளிகள் மாணவர்கள் சேர்க்கையால் சில பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் இந்த ஆண்டு சேர்க்கை மேலும் அதிகரிக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தற்போது இந்த ஒவ்வொரு பள்ளிகளுக்குமே மாவட்ட முதன்மை கல்வி நேரில் சென்று பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டு இந்த அருகில் உள்ள இங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுடைய சேர்க்கை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு வகுப்பறைகளுக்கும் சென்று மாணவர்களுக்கு எந்த வகையில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது, அதே போல் இந்த சேர்க்கை அதிகரிக்க என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து இங்கே இருக்கிற மாணவர்களிடையே அதாவது முதன்மை கல்வியாளர்கள் கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு இந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய அரசு பள்ளிகளில் இந்த சேர்க்கை விகிதம் அதிகரிக்கணும் என்ற நோக்கத்தில் இந்த சென்று பார்த்துருக்காங்க. தற்போது இந்த ஒவ்வொரு பள்ளி மாணவர்களையும் சந்தித்து அவர்களுடைய
பிரச்சனைகள் என்ன, குறிப்பாக இங்கே பாடங்கள் எப்படி சொல்லித் தராங்க என்பது குறித்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. தற்போது அவர்கிட்ட சில கேள்வி கேட்கலாம். அம்மா வணக்கம். அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை எந்த வகையில் இருக்குது? நிறைய பள்ளிகளில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஸ்கூலில் வந்து போன வருஷம் 465 இருந்தது, இப்போதே 510க்கு மேலே தாண்டிடுச்சு. ஸோ நல்ல முன்னேற்றம். அதற்கான காரணம் வந்து இந்த பிள்ளைகள்லாம் கூட தனியார் பள்ளிகளில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. 2வது வகுப்பு வரைக்கும் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு 3வது வகுப்புலேருந்து கண்ணங்குறிச்சி பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூலில் வந்திருக்கிறாங்க. தனியார் பள்ளியில் விட அதிகமான வசதிகளையும் இங்கே நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஆசிரியர்களுடைய டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம டேபிள் சேரெல்லாம் கூட அவங்களுக்கு இணையாக நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பிள்ளைகிட்டே கொஞ்சம் ஃபீட்பேக் நீங்கள் கேளுங்களேன். குறிப்பாக இந்த வருஷம் அதாவது சேர்க்கை விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் அதிகரிக்க என்னென்ன பள்ளிகளுக்கு என்னென்ன உத்தரவிட்டிருக்கோம் நாங்கள் முதல்ல? சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்கு உண்மையிலேயே அரசு பள்ளியினுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து எங்கே பணம் அதிகமாக பெறுறாங்களோ அங்கே தான் குவாலிட்டி இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, இது கான்ட்ரவர்ஷியலாக நாங்கள் நிறைய சப்போர்ட்டிவாக செய்துட்ருக்குறோம். எக்ஸலண்ட்டாக நாங்கள் குவாலிட்டி கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஆண்டுகள் வந்து நீங்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அந்த ரேலியெல்லாம் செய்ய சொல்லி, அந்த ரேலியில் நம்ம திட்டங்களெல்லாம் எடுத்து சொல்லி, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெட்டு குவாலிஃபைடுங்க. அந்த டெட்டு குவாலிஃபை ஆனவங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்துட்டாங்க. அவள் குவாலிஃபை ஆகாதவங்க தான் வெளியில் இருக்கிறாங்க. அப்போ குவாலிட்டி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அரசுடைய அனைத்து 14 வகையான நலத்திட்டங்களும் மாணவர்கள்ட்ட உடனடியாக சென்று சேர்க்குறோம். நேற்று தேதியில் திறந்த அன்னைக்கே உங்களுக்கு புத்தகங்களும் நோட்டு புத்தகங்களும் பேக் எல்லாம் கூட வழங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இருக்குது. பெற்றோர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இந்த பள்ளியில் குழந்தைய சேர்க்கறதுனால இல்லை. இந்த குழந்தைங்கள்லாம் கூட சொன்னாங்க, ஃபீஸ் எங்களால் கட்ட முடியல, அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. குறிப்பாக அதான் பெற்றோர் தரப்பில் வந்து அரசு பள்ளிகளில் எவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் ஏன் தனியார் பள்ளிகளுக்கே அவங்க போகிறாங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்கெல்லாம் வந்து கூடுதலாக பணம் வசூல் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் குவாலிட்டி கிடைக்கிறதாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைகள் இருக்குது. ரெண்டாவது ஒரு கம்பேரிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குது. எங்கள் தங்கச்சி பிள்ளை அங்கே படிக்குது, எங்கள் அண்ணன் பிள்ளை இங்கே படிக்குது, என் பிள்ளை அங்கே தான் படிக்கணும். அப்போ அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் மறந்தும் கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி எங்கிட்ட பணத்தை பெற்று தான் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க. எத்தனையோ குழந்தைங்கள் 10th டிசி வாங்க முடியாமல் 2 வருஷம் நிறுத்தி கூட நாங்கள் அதெல்லாம் பைசல் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். 12th முடிச்சு 1.5 வருஷம் கழிச்சு கூட டிசி வாங்கினவங்க, பணம் கட்ட முடியாதனால டிசி வாங்க முடியாத, சர்டிஃபிகேட் வாங்க முடியாத பிள்ளைகளெல்லாம் கூட நம்ம சந்திக்கிறோம். அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைங்களுக்கு அங்கே தேவையில்லை. அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அந்த பேரண்ட்ஸுக்குமே தேவையில்லை. நம்ம பள்ளியில் படித்தாங்கன்னா, நம்ம பள்ளியில் மாணவர்களும் 495க்கு மேலே இந்த வருஷம் நிறைய பேருங்க நல்ல சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவேந்திரன், அதாவது அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான முழு முயற்சியும் இந்த சேலம் மாவட்ட சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாணவர்களுக்கான இங்கே வந்து கல்வி வந்து போதிக்க அளவில் வந்து ஆசிரியர்களும் தகுதியான நிலையில் செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து மாவட்ட முதன்மை கல்வியாளர் தெரிவிச்சிருக்காங்க. தேவேந்திரன், ரியாஸ், தொடர்ச்சியாக ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அரசு ஊழியர்களினுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிகளை படிக்க வைக்க வேண்டும், அரசு அதிகாரிகளினுடைய பிள்ளைகள் படிக்க வைக்க வேண்டும், அதே போல் அரசு பள்ளி ஆசிரியர்களினுடைய பிள்ளைகளையும் அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அதை தாண்டி தொடர்ச்சியாக பல மேல்நிலை பள்ளிகள் அரசு பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் வந்து சரியாக தூய்மைப்படுத்தப்படுறதில்லை அல்லது உருவாக்கப்படவில்லை, பல அடிப்படை வசதிகள் இன்னும் சரியாக செஞ்சு தரப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பொது புத்தியும் அல்லது பொது விஷயமும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க? சேலத்தை பொறுத்தளவு இதெல்லாம் முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட்டுருச்சா? நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்கள் பள்ளி, அதாவது பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிராமங்களில் இருக்கிற பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து கழிப்பறை வசதி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த வகையில் அதாவது இந்த கழிப்பறை பிரச்சனைகளுக்காகவே வந்து சில மாணவிகள் வந்து பள்ளிக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலையும் சில கிராமங்களில் வந்து காண முடியுது. ஸோ இதுக்காக என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துக்கான்னு சொல்லி நம்ம கேட்போம். மேடம், குறிப்பாக அந்த கிராம பகுதிகளில் வந்து சில பகுதிகளில் வந்து பெண் குழந்தைகளை அதிகமாக படிக்க வைக்கிறதுக்கு இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தா கழிப்பறை வசதிகள் முறையாக இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கே சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுக்காக நாம் என்ன முயற்சி எடுக்கப்பட்டிருக்கோம்? சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பள்ளிகள் ஏதாவது முழுமையாக இது பண்ணியிருக்கோமா? எப்படி இருக்குது இப்போ? இல்லை, நீங்கள் சொல்கிற நிலை பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைங்க. இன்றைய நிலை அப்படி கிடையாது. பெண்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்குன்னு தனி கழிப்பறைகளை எலமெண்ட்ரி சைடில் இருந்தே பெண்களுக்கு தனி கழிப்பறை, ஆண் குழந்தைங்களுக்கு தனி கழிப்பறைகளாக நாங்கள் ஏற்படுத்தி செய்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. எங்கேயுமே குறைவே கிடையாது. நீங்கள் சொல்கிற ஸ்டேட்டஸ் ஓல்டு ஸ்டேட்டஸ், இன்றைய ஸ்டேட்டஸ் அது இல்லைங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடிஷ்னலாக நீடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய மராமத்து நிதிகள்லேருந்து முதல்ல கொடுக்குறதே வந்து குடிநீர், கழிப்பறை.
அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து தான் பிற தேவைகளை நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி ப்ரைவேட் ஆட்கள்கிட்ட ரொட்டேரியன்ஸு லயன்ஸ் கிளப்லேருந்து அடிஷ்னல் நீட் இருந்ததுன்னா உடனடியாக அவர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் அதில் இருக்குது. ஸோ பள்ளிகளில் டாய்லெட் இல்லைங்கிற நிலை எங்கேயுமே ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லப்போனோன்னா இப்போது ஒரு 1 or 2 குறைவாக இருக்கலாமே தவிர இருக்கிறது நல்லா இருக்குது. அதோட இப்போ வந்து நாங்கள் நகராட்சி நிர்வாகத்திலேருந்து அந்த டாய்லெட் கிளீனிங்க்கான ஒரு ஜிஓ பெறப்பட்டு போட்டு பிடி மூலமாக ப்ராஜெக்ட் டைரக்டர் மூலமாக பணம் பட்டுவாடா நடந்து கொண்டு இருக்கிறது. அனைத்து ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளுக்கு 750 ரூபா, மிடில் ஸ்கூல்ஸ் 1000, ஹை ஸ்கூல்ஸ் 1500, ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2000 அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதன் மூலமாக பள்ளிகள் வந்து முறையாக தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருதுங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பாக அந்த அரசு ஊழியர்களே வந்து அரசு பள்ளிகளில் வந்து அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறது கிடையாது. ஸோ அது எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? நீங்கள் அது என்ன பண்ணும், அரசாங்கம் என்ன நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து இப்போ ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நிச்சயமாக நம்பிக்கை இல்லை அதனால் அவங்க தனியார் பள்ளியில் சேர்த்தாங்கன்னுங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண்ணாசிரியர் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய முடிவாகவே அங்கே இருக்காது. குடும்பம் டாமினேட் பண்ணும், ஆண் டாமினேட் பண்ணுவாங்க. ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் சொல்லக்கூடிய பெரியவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் அதில் இருக்கிறதுனால அவங்க அதை தனியாரை நோக்கி போகலாமே தவிர நம்ம அரசு பள்ளியில் தரம் தாழ்ந்துருக்குங்கிறதுக்காக அவங்க அங்கே சேர்த்தாங்கங்கிற ஒரு இது இல்லை. ஆனால் நிச்சயமாக சேர்க்கலாம். அதில் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சிகளை இப்போ நம்ம கவர்மெண்ட்டு அதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக இந்த கேள்விக்கான பதில் வந்து தமிழக அரசே இப்போ பதில் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. தொடர்ந்து இந்த குறிப்பாக இந்த பிரைவேட் ஸ்கூலில் அதிகமான கட்டணம் வசூல் பண்ணுறது, அதுக்கான நடவடிக்கை என்னென்ன எடுத்துருக்கோம் நாம இப்போது? தனியார் பள்ளிகள் வந்து கட்டண நிர்ணய குழுவுக்கு போய் அதன் மூலமாக என்ன அமௌண்ட்டு வந்து அதில் நிர்ணயம் பண்ணுறாங்களோ அந்த தொகையை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி எதையும் பெற்றுக்கொள்வதற்கு உரிமையே கிடையாது, வழியும் இல்லை அவர்களுக்கு. ஸோ அதுக்கு மேலே அவங்க வசூல் பண்ணாங்கன்னா அந்த தொகையெல்லாம் கேபிட்டேஷன் ஃபீஸாக கருதப்பட்டு, கேபிட்டேஷன் வாங்கினா ஆர்டிஇ சட்டத்தின்படி உங்களுக்கு அதில் ஒரு உட்கூறு இருக்குது. அந்த உட்கூறின்படி அவங்க 10 times நம்ம வந்து தண்டம் வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாலே அவங்க தன்னால் திருந்திப்பாங்க. குறிப்பாக அந்த விளம்பரங்கள் தனியார் பள்ளிகளில் வந்து எங்கள் பள்ளியில் இந்த மாதிரி வசதிகள் இருக்குது, அந்த மாதிரி விளம்பரங்களாக தான் பெற்றோர்கள் போய் இந்த பள்ளிகளை போய் சேர்றாங்களா? அந்த விளம்பரங்களை கட்டுப்படுத்துறதை நம்ம பண்ணுவோமா? குறிப்பாக இந்த பள்ளியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கோம், அந்த மாதிரி விளம்பரங்கள் தொடர்ச்சியாக இன்னும் வந்துட்டு இருக்கு தனியார் பள்ளிகள் மூலியமாகவும். அந்த மாதிரி விளம்பரங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழக அரசு இந்த ஆண்டு ஒரு ஜிஓ போட்டு நிலை இப்போ ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரம் பண்ணுறது தவறுன்னு எனக்கு தோணலை. ஆனால் அந்த பிள்ளைங்களை முன்னிலைப்படுத்தி இவங்க ரேங்க் வாங்கியிருக்கிறாங்கிற முன்னிலைப்படுத்தி சொல்கிறது வந்து நிச்சயமாக தப்பு. அதுக்கு தான் தமிழக அரசு இந்த ஆண்டு வந்து ஒரு ஜிஓவே உடனடியாக போட்டிருக்கு. அது பெருவாரியான மக்கள் வந்து அதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேங்க. தேவேந்திரன், குறிப்பாக முதன்மை கல்வியாளர்களோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இந்த பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அரசு பள்ளி, ஆனால் தனியார் பள்ளிக்கு இணையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து டேபிள் சேர்கள் வந்து போடப்பட்டிருக்கு. இந்த பள்ளியில் இந்த ஆண்டு இந்த மாணவர்களுடைய சேர்க்கையை வந்து மேலும் அதிகரிச்சிருக்கதா தெரிவிக்கிறாங்க. தற்போது இங்கே இருக்கிற மாணவிகிட்ட நம்ம வந்து கேட்கலாம், இந்த பள்ளியில் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லி தராங்க, அந்த பள்ளி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பாப்பா வணக்கம், உன்னோட பேர் என்ன, இந்த ஸ்கூல் உனக்கு எப்படி இருக்குது, என்ன சொல்லி தராங்க உனக்கு? ஸ்கூல் சூப்பராக இருக்குது, நானும் படிக்கிறேன். என் பேர் சந்தியா. உனக்கு மிஸ் என்னென்ன சொல்லி தராங்க, உனக்கு எப்படி இருக்குது இந்த ஸ்கூல்? உனக்கு சூப்பராக இருக்குது, மிஸ்ஸும் சொல்லி தராங்க நிறையா. நானும் படிக்கிறேன். உனக்கு அந்த ஸ்கூலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க உனக்கு? இங்கே நோட்டு, புக்கு, செப்பல், கலர் கட்சி, துணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு வந்து தனியார் பள்ளிகளை வந்து இந்த மாணவர்களை வந்து சேர்க்கறதுக்கான முழு முயற்சியாக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த வருஷம் புதிதாக சேர்ந்த மாணவர்கள் நம்பி இருக்காங்க. தம்பி, நீ இப்போ எங்கே படிச்சுட்டு இருந்தா, இப்போ எங்கே படிக்க வந்திருக்க? இப்போ நீ உன் பேர் என்ன சொல்லி பார்க்கலாம். இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டுங்க. இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு. இந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு ஐஇ சில்ட்ரன். இந்த மாதிரி சில்ட்ரனுக்கெல்லாம் நாம் தாங்க வழி கொடுக்குறோம். வேறு எந்த ஒரு தனியார் பள்ளியிலையும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நாம் வந்து வி அட்மிட் தம், வி ஆஸ்க் தம் டு சிட் அலாங் வித் எனி அதர் சைல்டு. உட்காந்து எல்லா குழந்தைங்களும் போல் இந்த குழந்தைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவது அரசு மட்டுமே. அதாவது இந்த குழந்தைகளை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, சிறப்பு குழந்தைகளுக்காகவும் தனியாக வந்து
இந்த அரசு பள்ளிகளிலே வந்து இடம் ஒதுக்கி தனியாக ஆசிரியர்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்குமான பாடங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், சேலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாணவர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதே போல் தனியார் பள்ளிகளில் இந்த கட்டணம் வசூல் செய்தால் அவர்கள் மீது வந்து 10 மடங்கு வந்து கூடுதலாக ஃபைன் போட்டு கட்டணம் வந்து வசூல் செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. தேவேந்திரன், அரசு பள்ளிகளினுடைய நிலைமை என்ன, தரம் சார்ந்து எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு, அதை தாண்டி இந்த ஆண்டுக்கான சேர்க்கை விகிதம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கே 3 மொழி மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கர்நாடகாவும் ஆந்திராவும் அதன் எல்லைகளாக இருக்கிறதுனால அந்த மாநிலத்தினுடைய மொழி பேசக்கூடிய மக்களும் கணிசமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை அரசு பள்ளிகளில் இருக்குது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய 3 மாநில எல்லையில் அமைந்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் தெலுங்கு, கன்னடம் பேசும் மக்களும் கணிசமாக உள்ளனர். இந்த மாவட்டத்தில் 3 மொழிகளையும் படிக்கும் மாணவர்களும் உள்ளனர். மாவட்டத்தில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என மொத்தம் 2015 பள்ளிகள் உள்ளன. அரசு பள்ளிகளில் கடந்த சில ஆண்டுகளாக தேர்ச்சி விகிதம் கணிசமாக குறைந்து வருகிறது. கடந்த 2015 மற்றும் 2016 கல்வியாண்டில் தேர்ச்சி விகிதம் 10ஆம் வகுப்பில் 95.05%, 12ஆம் வகுப்பில் 85.99% இருந்தது. ஆனால் 2016-17 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் 93.12% குறைந்துள்ளது. 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை 88.02% உயர்ந்துள்ளது. இருப்பினும் மாநில அளவில் சராசரியாக பார்க்கையில் மிகவும் குறைந்த அளவிலான தேர்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்றுள்ளது. அதனால் வந்து வெளி மாநிலத்தில் போயிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கலாவோ இல்லை வேறு ஒரு வேலை செய்கிறதுக்கோ வந்து அவங்களுக்கு வந்து ஆங்கில பயிற்சின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஆங்கில பயிற்சி வந்து இங்கே தனியார் பள்ளிகளில் சிறப்பாக இருக்குது. அரசு பள்ளிகளில் ஆங்கில பயிற்சி குறைவாக இருக்குது. அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து தனியார் பள்ளியை நாடி போகிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாக மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் பட்டியலில் முதல் 3 இடங்களை கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்று வந்தது. ஆனால் இந்த ஆண்டு மாநில அளவிலான மதிப்பெண் அடிப்படையில் பின்னுக்கு சென்றுள்ளது. தேர்ச்சி விகிதத்திலும் கடைசி 3 இடங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் மாவட்டத்தில் 167 பள்ளிகளில் 96 பள்ளிகள் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் அரசு பள்ளிகள் 2 மட்டுமே 100% தேர்ச்சி அடைந்துள்ளது. இவ்வாறு தேர்ச்சி விகிதங்கள் குறைந்து கொண்டே செல்வதால் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது. உங்களுடைய இதே சரியில்லை, யார் கவர்மெண்ட் சம்பளம் வராங்களா, அதிக ஆசிரியரும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. அவங்க ஆசிரியர் பிள்ளைங்க வந்து இதில் சேர்த்துறாங்க, எங்கள் தனியார் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே சேர்த்துறோங்க எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த மாதிரி வந்து சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்கு மேலே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். கடந்த 2015-16 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 1,11,943 மாணவர்கள் படித்தனர். ஆனால் 2016-17 கல்வியாண்டில் 3,886 மாணவர்கள் குறைந்து 1,08,057 மாணவர்கள் மட்டுமே படித்தனர். பசங்களை கேர் பண்ணுறதில்ல, அதிகமாக சொல்லிக் கொடுக்குறது கூட கம்மி தான். ஆனால் வந்து தனியார் ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அங்கே வந்து ஸ்விம்மிங்கு அது இதுன்னு ஆக்டிவிட்டிஸ் தனியாக, அது ஒன்று ஏதோ வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் ஸ்விம்மிங்கு, ஒரு வருஷம் செஸ், அந்த மாதிரி தனியாக ஆக்டிவிட்டீஸு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. சப்போஸ் பிள்ளைங்க படிப்பு கம்மியாக இருந்தால் கூட அந்த லெவலில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி விட்டுறாங்க. ஆனால் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதெல்லாம் இல்லை. இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான் அங்கே. தனியார் பள்ளிகளில் அதிக விளையாட்டு உபகரணங்கள் உள்ளது, அறிவுசார் விளையாட்டுகள் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றன எனவும் தெரிவிக்கின்றனர். இதுபோன்று அரசு பள்ளிகளிலும் முறையாக செய்தால் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதில் எந்தவித தயக்கமும் இல்லை என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரியில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக அரசு பள்ளிகளில் இந்த தரம் சார்ந்து உயர்த்தப்பட வேண்டிய தேவை எந்த அளவுக்கு இருக்குது, சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து பெற்றோர் மாணவர் சங்க தலைவரோடு நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1,00,000 மாணவர்கள் அதிகமாக அரசு பள்ளியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 3 பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. அவர்களை எந்த அளவுக்கு பள்ளிகள் தயார் செய்கின்றன, குறிப்பாக அரசு பள்ளிகள் எந்த அளவிற்கு தயார் செய்கின்றன என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு பெற்றோர் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு அருமைநாதன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். இப்போ அரசு பள்ளிகளுடைய தரம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்லை, உண்மையிலே இப்போ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா 1 லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் அதை வந்து வரவேற்கிறோம். ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பது அதுதான். ஏன்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும். ஏன்னா காலப்போக்கில் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தான் அதிகரித்து கொண்டே இருந்தது. 15% இருந்தது. இன்றைக்கி வந்து 43% தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. ஆகவே அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அரசு பள்ளிகளை மூட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆகவே இந்த அரசு எடுத்திருக்கின்ற முயற்சியை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் நீங்கள் சொன்னது போல் 3 வருடங்கள் தொடர்ச்சியாக பொதுத் தேர்வு நடத்த வேண்டிய சூழ்நிலையில் ஆசிரியர்களை முதலில் அவர்கள் தயார் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலைகளை தவிர பிற வேலைகள் அதிகமாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதாவது இப்போ லேப்டாப் வழங்குவது, யூனிஃபார்ம் வழங்குவது, அல்லது வெளியே போய் சென்சஸ் எடுப்பது, இது போன்ற பணிகளை அவர்களுக்கு கொடுப்பதால் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதில் வந்து கவனம் செலுத்த முடிவதில்லை. ஆகவே அரசுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றோம், இந்த பணிகளெல்லாம் செய்வதற்கு தனியாக நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்ற ஒரு பிரிவை கல்வித்துறையில் ஏற்படுத்தி அவர்கள் இந்த காரியங்களை பார்க்க வேண்டும். ஆசிரியர்களை முழுமையாக ஆசிரியர் பணி செய்வதற்கு விட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ 3 வருடங்கள் தொடர்ச்சியாக வரப்போகின்ற இந்த பொதுத் தேர்வுகளுக்கு மாணவர்களை ஆசிரியர்கள் வந்து தயார் செய்ய முடியும். தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துருந்தோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு மீனவ கிராமத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு அந்த மக்கள் சீர்வரிசை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு, ஒரு முதல் மரியாதை செலுத்துகிற அளவுக்கு, அந்த பள்ளிக்கூடத்தை ஒரு கோவிலாக பாவிக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. தங்கள் மக்களுக்கு கல்வி அளிக்கக்கூடிய அந்த பள்ளியை அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க, என்ன காரணம் அந்த பள்ளிக்கு அவ்வளவு சிறப்பு சேருவதற்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாகை அருகே உள்ளது கீச்சாங்குப்பம் மீனவ கிராமம். கிராம மக்கள் தங்கள் உயிராக நேசிப்பது இங்குள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியைதான். காரணம், தங்களில் பலரால் முடியாத படிப்பை தங்களது குழந்தைகளுக்கு இங்கு கிடைப்பதாலும், தனியார் பள்ளிகளில் பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து கிடைக்கும் கல்வி LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக தரமானதாகவும் ஆங்கில வழியில் கிடைப்பதாலும் தான். என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தது. அந்த ஸ்கூலை விட இங்கே நெட் கனெக்ஷனோட ஸ்மார்ட் கிளாஸ் எல்லா வசதியும் இருக்கனால கொஞ்சம் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன். அதனால் இந்த இயர் வந்து செகண்ட் கிளாஸ் வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். ஆரம்பத்தில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இந்த பள்ளிக்கு அனுப்புவதை தவிர்த்து அருகே உள்ள நகர்ப்புற பகுதி பள்ளிக்கு அனுப்ப ஆரம்பித்தனர். இந்த சூழ்நிலையில்தான் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார் பாலு. நல்ல கட்டிடத்தில் தரமான கல்வியை கொடுத்தால் மாணவர்கள் இந்த பள்ளியை விட்டு எங்கும் போக மாட்டார்கள். ஆகவே தரமான கல்வியை கொடுப்பது என முடிவு செய்தார். ஊர் மக்கள், மாவட்ட நிர்வாகம், கல்வித்துறை அதிகாரிகள் என அனைவரது ஒத்துழைப்போடும் உதவியோடும் பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டது. மெட்ரிகுலேஷன் நர்சரி பள்ளியிலிருந்து மாணவர்கள் மாறி வருவதனால் அவர்களுக்கு தகுந்த மாதிரி கல்வி வழங்குவதற்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ், ஹிந்தி என்று பல்வேறு வகுப்புகள் தனித்தனியே நடத்தப்பட்டு வருகின்றன. இதை கேள்விப்பட்ட ISO நிறுவனத்தினர் எங்கள் பள்ளியை பார்வையிட்டு எங்கள் பள்ளிக்கு ISO தரச்சான்றினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். பள்ளி மாணவர்கள் பள்ளி வந்து செல்ல தனியாக அரசு பேருந்து வசதியும் இலவசமாக செய்யப்பட்டது. தனியார் பள்ளிகளின் ஆதிக்கம் காரணமாக நகர்ப்புறங்களிலேயே அரசு பள்ளி மாணவர் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வரும் காலகட்டத்தில் கீச்சாங்குப்பம் கிராமத்து அரசு பள்ளியில் மட்டும் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. கோடி கோடியாய் செலவு செய்தாலும் தனியார் பள்ளிகளுக்கு கிடைக்காத ISO சான்று ஒரு மீனவ கிராமத்து பள்ளிக்கு கடந்த ஆண்டு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. கணினி வகுப்பு, அதோட நூல் நிலையம், இவைகளெல்லாம் கல்விக்குழுவிலிருந்து செய்து கொடுத்து வளர்ச்சி கொண்டு போகிறோம். இதுக்கெல்லாம் உதவி நமக்கு கிராமத்தினுடைய செய்கிறாங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலேருந்து பெற்றோர்களும் இதுக்கு உதவி செய்கிறாங்க. அதனால் நல்ல நிலையில் ஸ்கூலில் தனியார் பள்ளியை விட இந்த பள்ளியை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்ற திட்டம் போட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நூலகம், கணினி, ஆய்வகம், டிஜிட்டல் இதெல்லாம் நிறைய இது எங்கள் ஸ்கூலில் அமைச்சிருக்கிறதுனால படிப்பு வந்து போர்டில் நடத்துகிறத விட இந்த இதில் டிஜிட்டல் ஸ்மார்ட் கிளாஸில் நடத்துறது ஈஸியாக புரியுது. இதனால் பாடம் ஈஸியாக கற்றுக்கிறாங்க. பள்ளி விடுமுறை காலம் முடிந்து பள்ளி தொடங்கப்பட்ட போது பள்ளியில் சேர்வதற்காக வந்த குழந்தைகளுக்கு சந்தனம், குங்குமம் வழங்கி வரவேற்று சிறப்பு படையில் வைத்து பூஜை செய்து பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை நடைபெற்றது. ஊர் தலைவர்கள், மக்கள், சக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் என பலரது உதவியும் ஒத்துழைப்பும் உழைப்பும் தான் இதனை சாத்தியமாக்கியிருக்கிறது. ஆகவே பாராட்டு என்பது அனைவருக்கும் உரித்தானதாகும் என்கிறார்
பள்ளி தலைமை ஆசிரியர் பாலு. இந்த கீச்சாங்குப்பம் அரசு பள்ளியைப் போல சீரிய வழியில் கல்வித்துறை செயல்பட்டால் தனியார் பள்ளிகளுக்கான தேவையே இருக்காது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். அரசை மிஞ்சிய சக்தி வேறு எதுவும் இல்லை. அரசால் எல்லா விஷயங்களையும் எல்லாவற்றையும் விட கூடுதலாகவே செய்ய முடியும். அந்த பொறுப்பும் கடமையும் கூட இருக்கின்றது. கல்வி விஷயத்தில் அது இன்னமும் கூடுதலாக இருக்க வேண்டும். அனைத்து பள்ளிகளும் இதே மாதிரியான பள்ளிகளாக மேம்படுத்தப்பட்ட தரம் உயர்ந்த தன்னிகரற்ற பள்ளிகளாக உருவாக்கப்பட வேண்டியதும் அதனுடைய கடமையாக இருக்குது. அது உரியவர்கள் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.